இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, பிரயாசப்படாதே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. அதாவது ஐஸ்வர்யவானாகுவதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிலையில்லாத இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கழுகை போல சிறகை விரித்து உயர பறந்து சென்று விடும் என்று சொல்லி வசனத்தில் இருக்கு. நிலையில்லாத இந்த ஐஸ்வர்யத்தை தேடி அதன் பின்னால ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த நிலையில்லாத ஐஸ்வர்யத்திற்காக சிலர் சுய புத்தியை நாடுகிறார்கள். அவர்களுடைய புத்தியின்படி அது சரியா தவறா என்பதை யோசிக்காமல் அந்த ஐஸ்வர்யத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நாங்கள் ஐஸ்வர்யவானாகுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து தேவனுடைய காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது அதுவே எங்களிடத்தில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். உண்மையான ஐஸ்வர்யம் என்பது தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. தேவனுக்கென்று நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியம்தான் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. நாங்கள் பணத்தை சேர்த்து ஐஸ்வர்யவான்களாகாமல் அன்பையும் பணத்தையும் கொடுப்பதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். இரக்கத்தை செலுத்துவதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு நாங்கள் பிரயாசப்படலாமே ஒழிய மற்றையபடி நிலையில்லாத ஐஸ்வர்யத்தை தேடி பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த நிலையில்லாத தன்மைக்காக சுய புத்தியை நாடவும் கூடாது. ஆகையால் தேவன் எங்களோடு கூடி இருக்கிறது தான் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. Have a nice day.